ஸோ சிலபஸ் 2 பேருக்கும் கரெக்டுங்களா? நான் சிலபஸை லைனா உங்களுக்கு போட்டது தான் நான் இங்க ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருக்கேன். பிகாஸ் ஆஃப் எந்த டாபிக்குமே ஸ்கிப் பண்ணிடக்கூடாதுன்ற பாயிண்ட் ஆஃப் தான். சரியா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். ஈஸியஸ்ட் மெத்தடுன்னு கிடையாது. லைக் சிலபஸ் கையில் வச்சுட்டு தான் படிக்கணும். ஸோ மேக்ஸ் எப்படி அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிஷன், டிவிஷன்ன்றது ஸ்டெப்ஸ். அதே மாதிரி ஒவ்வொரு ஃபார்முலாக்கு இத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்ற மாதிரி இங்கேயும் அதே மாதிரி தான். ஒவ்வொரு டாபிக்னு எடுத்தீங்கன்னா அதனுடைய சப் இத்தனை இருக்கும்ன்றது பேசிக்கா தெரியணும். ஸோ டிக்ளரேஷன் பிளாக் அப்படின்னா டேபிள், ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் டேபிள், ஒர்க் ஏரியா, செலக்ஷன், ஸ்கிரீன் அப்படின்னா 3 டாபிக் இருக்கு. இதுல பெராமீட்டர் 8 டைப்பும் தெரியணும். செலக்ட் ஆப்ஷன் 4 டைப்பும் தெரியணும். செலக்ஷன் ஐஃபன் ஸ்கிரீன் அப்படின்னா அதுல இருக்கிற மொத்த டைப் 4ம் தெரியணும். புரியுதா ஸ்ரீ? புரியுது. ஸோ நெக்ஸ்ட் இதை படிச்ச பிறகுதான் ஈவெண்ட் படிக்கணும். இது இல்லாம ஈவெண்ட் எழுத முடியாது. ஸோ அதனால தான் ஆர்டரா எழுதிட்டு இருக்கேன். சரியா? இது ஈவெண்ட் எல்லாம் முடிச்ச பிறகு செலக்ட் கொரின்னு வருவோம். செலக்ட் கொரியில எல்லா டைப்பும் தெரியணும். கண்டிஷன் அப்படின்னு படிக்கும்போது இந்த கண்டிஷன் பத்தி எல்லாமே தெரியணும். ஈவெண்ட்னு சொல்லும் போது எல்லா ஈவெண்ட்டும் தெரியணும். இங்கேயும் ஈவெண்ட் இருக்கு, மேலேயும் ஈவெண்ட் இருக்கு. அப்போ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இது வந்து இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக் உடைய ஈவெண்ட். ஓகே, இது டிக்ளரேஷன் பிளாக் உடைய ஈவெண்ட். அப்போ எந்த ஈவெண்ட் எப்படி எழுதணும், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃபரெண்ட்ன்றதெல்லாம் கிளியரா இருந்தாதான் ரிப்போர்ட்டை ஓனா பில்ட் பண்ண முடியும். ரிப்போர்ட்ன்றது ஸ்டோர் பண்ண டேட்டாவை வெளியே எடுக்கிறதா நம்மளுடைய இயர் ஆஃப்டர். நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸிங் டேபிள்ல இருக்கிற டேட்டாவை எப்படி வெளியே எடுக்கிறது. கரெக்டுங்களா? ரைட். ஸோ இதுக்கு சின்ன ரோட் மேப். ஸோ ஜென்ரலா நான் ஸ்க்ரீன்ல டைப் பண்ணா டேபிள்ல டேட்டா வரும்ன்றது தான் அப்கமிங்ல நீங்க ஃபியூச்சர்ல பண்ண போறது. இப்போதைக்கு SE11 ஒன்று கிரியேட் பண்ணி அது உங்களுடைய கஸ்டம் டேபிளை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு டேட்டா எலமெண்ட்ஸை வச்சிருக்கீங்க. அந்த டேட்டா எலமெண்ட்டுக்கு பிரைமரி கீன்னு ஒன்று செட் பண்ணியிருக்கீங்க. கரெக்டுங்களா? பிரைமரி கீன்னு செட் பண்ணிட்டு, ஏன் பிரைமரி கீ செட் பண்ணனா யூனிக் கீ கண்டிப்பா இருக்கணும். ஸோ இதெல்லாம் நான் யூனிக் கீஸ். அதுல SE11ல TMG மூலியமா டேபிள்ல ஃபீட் பண்ணிட்டீங்க. இந்த ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் பேசிக்கா இப்ப இருந்தா போதும். ரைட். ஸோ இப்போ நான் டேபிளை தனியா எடுத்துக்கிறேன். இப்போ டேபிள் என் கையில கொடுத்துட்டாங்க. இதுல இருக்கிற டேட்டாவை கொஞ்சம் வெளியே எடுத்து கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க? ஸோ இதுதான் உங்களுடைய கஸ்டமைஸ் டேபிள் ZTMP_T. ஸோ உங்களுடைய டேட்டா எலமெண்ட்ஸ் எல்லாமே செட் எம்ப்ளாயி ஐடி, செட் எம்ப்ளாயி நேம், செட் எம்ப்ளாயி ஃபோன் நம்பர், செட் எம்ப்ளாயி அட்ரஸ். இப்படி இருக்கிற டேட்டாவை எனக்கு ஃபர்ஸ்ட் டேட்டா பேஸ்ல இருந்து வெளியே எடுக்கணும்னா நான் இதுக்கு ஒரு பிரைமரி கீ செட் பண்ணி டேபிள் கரெக்டா இருந்தாதான் இப்போ என் கையில இருக்கு. கோடிங் மூலியமா தான் நான் கம்யூனிகேட் பண்ணி டேட்டாவை வெளியே எடுக்க முடியும். ஸோ மெஷின் லாங்குவேஜ்ல எழுதணும். ஸோ சிஸ்டமுக்கு பெராமீட்டர் எப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு டப்பாவை போடணும்னு புரிய வரும். இதே நீங்க செலக்ட் ஆப்ஷன் எப்படி எழுதுனீங்கன்னா சிஸ்டமுக்கு ஃப்ரம் டூன் மாதிரி 2 பாக்ஸ் வேணும்னு புரியுதுங்களா? எதுக்காக அப்படின்னா இப்போ ஒரு பிகினர், சரி ஒரு கிளைண்ட் வந்து இங்க போட்டுறேன். ஓகே, இப்போ 9001
லிசன். இப்போ ஒரு எம்ப்ளாயி ஐடி கொடுத்து பிரிண்ட்னு ஒரு பட்டன் பிரஸ் பண்ணா என்ன ஆகும்? ஒரு ஹால் டிக்கெட் நம்பர் கொடுத்து பிரிண்ட்னு கொடுத்தா போய் டேட்டா பேஸ்ல இருக்கான்னு செக் பண்ணி அந்த பர்டிகுலர் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் டேட்டா பேஸ்ல இருந்து வெளியே வந்து ஷோ பண்ணி காட்டும். கரெக்டா? இதே 9001ல இருந்து 9004 அப்படின்னா என்ன ஆகும்? ஒரு பர்டிகுலர் வெரி குட். பர்டிகுலர் நான் எத்தனை பேர் சொன்னனோ அத்தனை பேர் டேட்டா பேஸ்ல இருந்தா அத்தனை பேருடைய இன்ஃபர்மேஷன் டேட்டா பேஸ்ல இருந்து எடுத்து வெளியே தள்ளும். கரெக்டா? அப்போ இது சிங்கிள் இன்புட், இது மல்டிபிள் இன்புட். ஓகே, அடுத்து எந்த ஒரு இன்புட்டா இருந்தாலும் வெளியே வந்து டேட்டா த்ரோ பண்ணோம்னா முதல்ல ரிசீவரை ரெடி பண்ணணும்ல. அதாவது ஒரு இன்புட் நான் ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து டேட்டா எடுத்துட்டு வந்து வெளியே போடணும் அப்படின்னா இது நான் ஒரு ஸ்ட்ரக்சரா ரெடி பண்ணி வச்சிடணும்ல. ஒரு 10 முட்டை வாங்குறேன்னா முட்டை ட்ரே இருக்கணும்ல என்கிட்ட. கரெக்டா? சோ ஒரே ஒரு ரெக்கார்டை ரிசீவ் பண்றேன்னா அது பேரு ஒர்க் ஏரியா. எடுத்துக்கோங்க. ஒர்க் ஏரியா கிரியேட் பண்ணணும். நீ மல்டிபிள் ரெக்கார்டை பண்ண போற அப்படின்னா அது பேரு இன்டர்னல் டேபிள். திரும்பவும் இந்த கிளாஸ் எடுக்க மாட்டேன் பிகாஸ் ஆஃப் அடுத்தடுத்த கான்செப்ட்ல போயிடலாம். புரியலன்னா கேளுங்க. ஒர்க் ஏரியா அப்படின்னா it is used to store single record temporarily. இது டேட்டாபேஸ் கிடையாது. கொஞ்ச நேரம் வெச்சுக்கோ இதுல. ஓகே. What is internal table அப்படின்னு கேட்டாங்கன்னா it is used to store multiple record. First record, second record, third record, fourth record. கரெக்ட்டா? மல்டிபிள் record. ஓகே. சரி, நான் சிங்கிள் இன்புட் டிசைன் பண்ணும்போது மல்டிபிள் ரெக்கார்ட் டிசைன் பண்ணலாமா? குயிக். நீங்க மட்டும் வரீங்கன்னா ஒரு பெட் இருக்கிற மாதிரி ரூமை புக் பண்ணுமா இல்ல 4 பெட் இருக்கிற மாதிரி ரூமை புக் பண்ணுமா? தேவைப்படாது இல்லையா? மணி வேஸ்ட். அதே மாதிரிதான் மெமரி வேஸ்ட். ஓகேவா? அதே மாதிரி மல்டிபிள் இன்ஃபர்மேஷன் வர டேட்டா பேஸ்ல இருந்து வரும்போது 4-5 பேர் உங்க வீட்ல இருந்து வரும்போது ஒரு பெட் இருக்கிற மாதிரி ரூம் புக் பண்ணுவியா? மல்டிபிள் வேணும்ல. அது மாதிரி செலக்ட் ஆப்ஷன் அப்படின்னாவே இன்டர்னல் டேபிள் இருக்கணும். ஒர்க்கிங் பாராமீட்டர் அப்படின்னா ஒர்க் ஏரியா இருக்கணும். இத பேசிக்கா புரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அதுக்கப்புறமா இன்டர்னல் டேபிள், ஒர்க் ஏரியா, பாராமீட்டர், செலக்ட் ஆப்ஷன் புரிஞ்சிருச்சா? இன்டர்னல் டேபிளும் டெம்பரரியாவே ஸ்டோர் பண்ணோம். ஆமா ஆமா, எல்லாமே டெம்பரரி தான். இப்போ கோடிங்கா சொல்லி புரிய வைக்கிறேன். சரியா? ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் day 1 session, sorry, SC38. சிஸ்டம் டவுனா இருந்தது. ஸ்டார்ட் பண்ணலாமா? சுதாகர் இருக்கு சார், ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட். யூ ஃபர்ஸ்ட் டேக் எனி ஒன் கஸ்டம் டேபிள். கஸ்டம் டேபிள கையில வச்சுட்டே ஒர்க் பண்ணுங்க. பழைய ரைட். SC11 பிகினஸா இருக்கும்போது டேபிள பக்கத்துல வச்சுக்கிட்டு உங்களுடைய கஸ்டம் டேபிளுடைய ஃபீல்ட்ஸ் மைண்ட்ல வந்துட்டே இருக்கணும். டேட்டா எலிமெண்ட்ஸ், ஃபீல்ட்ஸ். ஓகேவா?
டேபிள் நேம் மைண்ட்ல வச்சுட்டே இருந்தாதான் ஆல் டேப் கொடுத்து வேற இதுக்கு வாங்க. டேபிள்ஸ் கோலன் போட்டு எதுக்குன்னு தெரியும். மல்டிபிள் இருந்தா கோலன். நான் ஜென்ரலா ஒரு டேபிள் எழுதினாலும் சரி, மல்டிபிள் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஏன் அப்படின்னா ஃபியூச்சர்ல வந்து கமா போட்டு எழுதிடுவேன். கரெக்டா? நெக்ஸ்ட் பேட்டர்ன். சரி, பேட்டர்ன் அப்புறம் போலாம். இப்போ நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க. சிங்கிள் இன்புட் அப்படின்னா PA பட்ட பேராமீட்டர் வந்துடும். கரெக்டா? பேராமீட்டர் ஏதோ ஒரு நேம், வேரியபிள் நேம், ஐடி, இன்புட் வேரியபிள். நான் பேர் சொல்ற பேரெல்லாம் எழுதி வைங்க. ப்ரொனவுன் பண்ணும்போது டெக்னிக்கலா தான் ப்ரொனவுன் பண்ணுங்க. பக்கத்துல டைப் டைப் எப்படி இருக்கணும்? நியூமரிக் லென்த். அந்த டேபிள பாருங்க எவ்வளவு இருக்கு. நியூமரிக் லென்த் 5. சேவ் செக் ஆக்டிவேட். ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. கண்ட்ரோல் எஸ் இங்க வச்சீங்கன்னா அதுவே சொல்லும். கண்ட்ரோல் F2, கண்ட்ரோல் F3, F8. ஸோ நான் இங்க ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஸ்கிரீன் வந்துருச்சா? இந்த பாக்ஸ் சைஸ் ஏன் நாம டேட்டா இப்போ நான் கேட்கிற கொஸ்டின் பதில் சொல்லுங்க. இங்க ஐடின்னு போட்டேன். இந்த பாக்ஸ் சைஸ் இவ்வளவு சின்னதா கிரியேட் பண்ண கரெக்டா? இது என்ன சைஸ் இருக்கோ அதே சைஸ் தான் இங்கேயும் இருக்கணும். கரெக்டா? அதனாலதான் நான் டேபிள்ல போயிட்டு ஃபர்ஸ்ட் காலம் என்ன சைஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நியூமரிக் 6 இங்கேயும் நியூமரிக் 6 போட்டேன். புரியுதுங்களா? இப்போ இன்கேஸ் இந்த மாதிரி என்னால பார்த்து எழுத முடியாதுன்னா நான் 3 மெத்தட்ல சொல்லியிருக்கேன்ல. ஒன்று வந்து டேட்டா எலமெண்ட் மெத்தட், ZEMP-ID. கரெக்டா? இதை எழுதினாலும் அதே தான் வரப்போகுது. இல்ல சார் எனக்கு டேபிள் ஐஃபன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் அடிச்சிங்கன்னா டேபிள் இருக்கிற மொத்த ஃபீல்ட்ஸ் லிஸ்ட் வரும். அதுல எம்ப்ளாய் ஐடின்னு எனக்கு தெரியும். புரிஞ்சிச்சா? ஸோ இது மாதிரி தான் 99% டெவலப்பர்ஸ் எழுதுவாங்க. பிகினரா நீங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நான் பெராமீட்டர்னா P முன்னாடி போடுவேன். எப்பவுமே P போட்டு தான் ஆரம்பிப்பேன். நேம் டைப் ஏன்னா வேரியபிள் நேம், இது இன்புட் வேரியபிள் நேம், என்ன பேர்னா வச்சுக்கோ. ஓகே, பட் இதுக்கப்புறமா வைக்கிறது வந்து டேபிள ரெஃபர் பண்ணி எழுதுங்க. டேபிள் ஐஃபன் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் எம்ப்ளாய் நேம், parameter P, phone number, type. இல்ல சார் நான் எனக்கு அப்படியே இது ஈஸியா இருக்குன்னா இப்படி எழுதுங்க. நான் காம்பினேஷன்ல எழுதிட்டு வரேன். ஓகே, லிசன். parameter P address, type. எப்படி எழுதினாலும் தப்பு இல்லை. டிபார்ட்மெண்ட் type, C length 20, sorry 10. இந்த மாதிரி இது வந்ததுன்னா இன்சர்ட்டை கிளிக் பண்ணுங்க. ஓகே, இந்த மாதிரி வந்ததுன்னா நமக்கு எரேஸ் பண்ண ஈஸி, கஷ்டமா இருக்கும், டைப் பண்ண கஷ்டமா இருக்கும். அது ஒண்ணும் இல்லை, நான் தெரியாம இன்சர்ட் பட்டனை பிரஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு சில நேரத்துல இன்சர்ட்ல டிஃபால்ட்டா வரும். நெக்ஸ்ட் பெராமீட்டர் டிபார்ட்மெண்ட், அதுக்கடுத்து மெயில் ஐடி டைப் 20. ஸோ இப்படி நிறைய எழுதிட்டே போலாம். கரெக்டா? ஒரே பாத்திரத்துல இருக்கிற தோசை மாவை எடுத்து ஊத்தினே இருந்தா என்ன ஆகும்? ஒவ்வொரு தோசை வந்துனே இருக்கு. கரெக்டா? நல்லா பாருங்க. பெராமீட்டர்ன்றது தோசை மாவு, அதை ஊத்தி ஒரு தோசையா உருவாக்கிட்டேன். இப்போ என்கிட்ட சைட்ல நிறைய இன்கிரிடியன்ஸ் இருக்கு. பருப்பு, முட்டை, வெங்காயம். கரெக்டாமா? இப்போ தோசை மேல லைட்டா வெங்காயம் தூணா என்ன ஆகும்? வெங்காய தோசைமா மாறிடும். இதே நான் கொஞ்சம் பருப்பு போட்டேன்னா பருப்பு தோசை ஆயிடும். கரெக்டா? அந்த மாதிரி நான் பெராமீட்டர் என்ற தோசையை ஊத்திட்டேன். அதாவது பெராமீட்டரை வச்சு கோடிங் எழுதிட்டேன். இப்போ கண்டிஷன்ஸ் ஆப்ளிகேட்டரி என்ற வெங்காயத்தூளை அந்த தோசை மேல தூணுனா என்ன ஆகும்? வெங்காய தோசையும் மாறுன்னு சொன்னல. சோ இது வரைக்கும் பெராமீட்டர் டிக்ளரேஷன்.
இது வித் கண்டிஷன். புரிஞ்சுச்சா? ஓகே. இப்ப தோசையும் வித் வெங்காயம் போட்டா அது வெங்காய தோசைன்ற மாதிரி ப்ரொஜெக்ஷன் நமக்கு இப்ப ஸ்கிரீன்ல எப்படி காட்டும்னா வித் கண்டிஷனா காட்டும். பார்த்தா ஒரு டிக் இருக்கும். இது கம்பல்சரி டைப் பண்ணணும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லாமே நான் டைப் பண்ணி ஃபில் பண்ணிட்டே போறேன். தெரியாம எல்லாம் எக்ஸிக்யூட் பண்ணா இது ஃபில் பண்ணுன்னு ஆப்ளிகேட்டட் மேண்டேட்டரி. எங்கெல்லாம் உனக்கு கண்டிஷன் வேணுமோ அங்கெல்லாம் நீங்க ஆப்ளிகேட்டரி போட்டுட்டா இது வித் கண்டிஷன் ஆஃப் இன்புட். அடுத்து ரெண்டாவது இன்கிரிடியன்ஸை மைண்ட்ல வச்சுக்கணும். அதுக்கு தான் சிலபஸை கையில வச்சுக்கோங்க. ஆப்ளிகேட்டரி என்னன்னு புரிஞ்சிருச்சா? இப்போ என்கிட்ட என்னுடைய இன்புட்ஸ் இருக்கு. இமேஜின் ஆக்சஸ் சாரி பேங்க் டைப். பேங்க்கு ஒரு ப்ராஜெக்ட் டிசைன் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஓகே, டைப் நியூமரிக் இப்ப நியூமரிக் 4 னா 4 சைஸ் பாக்ஸ் வரும். கரெக்ட்டா? எனக்கு எப்பவுமே டைப் பண்ண கூடாது. டிஃபால்ட்டாவே அங்க வந்துடணும். அப்படின்னா கிளையன்ட் டிசைன்ல கொடுத்தாங்கன்னா டிஃபால்ட் 199 இப்படி நாம டிசைன் பண்ணிடணும். நான் சொல்றது என்னன்னா இது வரைக்கும் நார்மல் தோசை. கரெக்ட்டா? நார்மல் பாராமீட்டர். வித் கண்டிஷன் எழுதிருக்கேன். டிஃபால்ட் போட்டுட்டு சிங்கிள் கொட்டேஷன்ல நீங்க என்ன எழுதுறீங்களோ ஓகே அது வந்து அங்க ஃபில் ஆகும். பாருங்க, நானு 3 6 7 மொத்தம் 7 பாராமீட்டர் டிசைன் பண்ணிருக்கேன். கரெக்டா? பாராமீட்டர்னா 1 2 3 4 5 6 3 6 7 சாரி 7 இன்புட்ஸ் இருக்கு. 7ம் சிங்கிள் இன்புட் தான். அதுல 2 கண்டிஷன்ஸ் இருக்கு. பார்த்தாலே கண்டுபிடிக்கணும். எனி டவுட்? நான் டைப் பண்ணனா இது? நான் வெளியே வந்து டைப் பண்ணனா ப்ரோக்ராம் ரன் பண்ணும்போதே வருது. நான் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் சிலது பண்றேன். டக்குன்னு சொல்லுங்க. குயிக்கா திங்க் பண்ணுங்க. இங்க எத்தனை பாராமீட்டர் வருது? 4 பாராமீட்டர். வெரி குட். எத்தனை டிஃபால்ட் இருக்கு? 2. மேல ஒண்ணு கீழ ஒண்ணு. வெரி குட். இங்க எத்தனை ஆப்ளிகேட்டரி இருக்கு? 1. அவ்வளவுதான்மா. ஒரு டெவலப்பரா இப்படிதான் பார்க்கணும். சரியா? அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள். என் ப்ராஜெக்ட்ஸ் எனக்கு ஒன்னொன்னா ஷோ பண்ணும்போது குயிக்கா புரிஞ்சுக்கும். 1 minute. Is it FAR02? எத்தனை சிங்கிள் பாராமீட்டர் வந்திருக்கு உனக்கு தெரிஞ்ச வரைக்கும்? 2. கரெக்டா? ரெண்டுமே நான் டைப் பண்ணல, ஃபில்லையே வருது. கரெக்டா? அப்போ பேக் எண்ட்ல நான் வந்து டிஃபால்ட் அப்படின்னு ரெண்டுத்துக்கும் எழுதிருக்கேன். கரெக்டா? சோ ஆப்ளிகேட்டர் என்ன டிஃபால்ட் என்னன்னு புரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் டிபார்ட்மெண்ட்னாலே நம்மளுக்கு சிவில் மெக்கானிக்கல்னு ஒரு டிராப் டவுன் மாதிரி வரும். காலேஜ்ல பார்த்திருப்பீங்க. கரெக்டா? இப்படி கிளிக் பண்ணா வரும். அந்த மாதிரி எனக்கு இங்க இதுக்கு வேணும் அப்படின்னா as list box visible length change அப்படின்னு நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிற இந்த பர்டிகுலர் as list box visible length அப்படியே போடுங்க. ஒரு நிமிஷம். ஓகே, இது ரெண்டும் முடிச்சாச்சு. நார்மல் பாராமீட்டர்னா ஒண்ணுமே இல்லாம எழுதுறது. ஆப்ளிகேட்டரி பார்த்தாச்சு, டிஃபால்ட் பார்த்தாச்சு. as list box ன்னு எழுதுனா அதனுடைய அவுட்புட் இந்த மாதிரி வரும். இங்க பாருங்க, லிஸ்ட் சிம்பிள் வருதா? ஆனா இது வராது, இன்னும் நிறைய எழுதணும். ஃபர்ஸ்ட் பிகினரா ஒரு இன்புட்டோட எப்படி கண்டிஷன் அப்ளை பண்றது, அதுக்கு ஈவென்ட் எழுதுனாதான் வரும் இன்னும். சரியா? அடுத்து ஃபோன் நம்பர், அட்ரஸ், மேட்ச் கோட் ஆப்ஜெக்ட் பக்கத்துல ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் கோட் எழுதுங்க. 4 வார்த்தை எழுதணும். அதை பத்தி அப்கமிங்ல பார்ப்போம். சோ இந்த இன்புட் உனக்கு எத்தனை சைடுல ஒரு பட்டன் வருதா? இல்ல. ஆனா இதுக்கு வருது. கரெக்டா? இதுக்கு சர்ச் வருது. இங்க பாருங்க, இந்த
சர்ச்சை நம்ம ரெண்டு விதமா பேசுவோம். ஈவெண்டா அன்செலக்ஷன்ஸ் எழுதிக்கோங்க. ஸ்கிரீன் ஆன் வேல்யூ ரிக்வெஸ்ட் அப்படின்னும் நம்ம இதை டிசைன் பண்ணுவோம். அன்செலக்ஷன் ஸ்கிரீன் ஆன் வேல்யூ ரிக்வெஸ்ட். இல்லைன்னா as list box visible length. இந்த சாரி மேட்ச் கோட் ஆப்ஜெக்ட். இந்த ரெண்டு மெத்தடாலஜியை வச்சு அதை டிசைன் பண்ண அந்த ஸ்கிரீனை நான் காட்டுறேன். ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்ப பாருங்க கைஸ், ஜென்ரலா நான் ஒன்னொன்னா டைப் பண்ணிட்டே வரேன். 9840 இங்க பாருங்க, நான் ஸ்மால்ல தான் டைப் பண்றேன். கரெக்டா? என்டர் தட்டினது என்னவா மாறிடுது? கேப்ஸா. சரி, அதெல்லாம் ஓகே தான். இப்போ எனக்கு மெயில் ஐடி எப்போ ஜென்ரலா எப்படி இருக்கும்? ஹெச் கேப்ஸா இருக்கும். கரெக்டா? மற்றதெல்லாம் ஸ்மாலா வைப்போம். ஹனி, இது அண்டர்ஸ்கோர் ஹச் ஜிமெயில். என்டர் தட்டினா எல்லாம் கேப்ஸா மாறிடுது. நான் என்ன தரேனோ அது அப்படியே வரணும். கரெக்டா? அப்படியே இங்க லோயர் கேஸ். எந்த ஒரு இன்புட்டுக்கு நாம எதுவுமே கொடுக்காம பண்ணா அப்பர் கேஸா தான் சிஸ்டம் வந்து டேட்டா பேஸ்ல ஸ்டோர் பண்ணும். நான் கொடுக்கறது என்ன தரணும் அது அப்படியே என்டர் தட்டினா அப்படியே தான் நிக்கணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நான் எதுவும் செட் பண்ணல, அதனால நான் எது டைப் பண்ணாலும் கேப்ஸா தான் போகுது. எனக்கு அது நீட் இல்ல. சிலதெல்லாம் எனக்கு இப்படி இன்புட் கொடுக்குற மாதிரியே ஸ்டோர் பண்ணணும். ஓகே, என்னோட சிங்கிள் கூடவே இன்னும் நிறைய இருக்கு. பெராமீட்டர், அக்ரி, ஆஸ் செக்பாக்ஸ். ஆஸ் செக்பாக்ஸ்ன்றது சிலபஸ். செக்பாக்ஸ் என்ன? லைக் இதுதான் செக்பாக்ஸ். இதுவும் இன்புட் தானே? பெராமீட்டர், மேல், ரேடியோ பட்டன் குரூப், செக்ஸ். செக்ஸ்ல 3 ஜெண்டர் இருக்குமா? மேல், ஃபீமேல், யூனிசெக்ஸ்னு. சோ எதனா ஒண்ணுதான் நாம செலக்ட் பண்ணோம். கரெக்டா? எக்ஸாம் எழுதும்போது கூட ஏபிசி சூஸ் த கரெக்ட் ஆன்சர் எழுதும். அந்த மாதிரி தான் டிசைன் பண்ணணும். செக்ஸ்ன்றது குரூப். செக்ஸுக்கு பதிலா நீ வார்த்தை என்னன்னா வச்சுக்கோங்க. ஓகே, இட்ஸ் a குரூப் நேம். மேல் ஃபீமேல் பதிலா வேற எதுனா எஃப்டி, ஆர்டி, எம்டி, எஃப்டி, ஆர்டி, கோல்ட் லோன் கூட வச்சுட்டு நீங்க வந்து ரேடியோ பட்டன் குரூப்னு எழுதி பேங்க்னு ஏதோ ஒரு வார்த்தை வச்சுக்கோங்க. ஸோ இங்க இருக்கிறது குரூப் நேம், இங்க இருக்கிறது இண்டிவிஜுவல் நேம். ஸோ குரூப் நேம் 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவாங்க. அதாவது 3 பேர்ல யாருன்னா ஒருத்தர் தான் செலக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனை கொண்டு வர்றது தான் என்னது? சிங்கிள் இன் ரேடியோ பட்டன் வித் குரூப். ஓகே, வித் குரூப். ஸோ நீங்க படிக்கும் போதெல்லாம் இதை எழுதி வைங்க. ரோன் போட்டு இது வந்து இங்க பாருங்க, மேட்ச் கோட் ஆப்ஜெக்ட், ஃபங்க்ஷன் கோட், இதெல்லாம் ரவுண்ட் பண்ணி இதெல்லாம் சிங்கிள் இன்புட் வேரியபிள். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு சின்ன இன்ஃபர்மேஷன், இது 8 வார்த்தைக்கு மேல கொடுக்காதீங்க. 8 வார்த்தைக்கு மேல கொடுத்தா எரர் அடிக்கும். அதுக்கு இன்னொரு சொல்யூஷன் இருக்கு. கோ டு டெக்ஸ்ட் எலிமெண்ட், செலக்ஷன் டெக்ஸ்ட். அதுல போயிட்டு தான் நான் ஷார்ட்டா முன்னாடி PIDன்னு கொடுத்தா இங்க வந்து எப்படி எம்ப்ளாய் ஐடி, எம்ப்ளாய் ப்ரோக்ராம திரும்பவும் வீடியோ பார்த்துட்டு பண்ணுங்க. சரியா? சேவ். திரும்ப சொல்றேன், ஃப்ரண்ட் எண்ட் இப்போ கோடிங் எழுதுற பேர் இது. ஃப்ரண்ட் எண்டுக்கு கண்ணுக்கு PIDன்னா யாருக்குமே புரியாது. கரெக்டா? அப்ளிகேஷன் டிசைன் பண்ணும்போது யாருக்குமே புரியாது. பண்ணுவேன், கோ டு டெக்ஸ்ட் எலிமெண்ட்ல போய் செலக்ஷன் டெக்ஸ்ட்ல போய் மாத்திட்டேன்னா ஃப்ரண்ட் எண்டுக்கு மட்டும் பார்க்க முன்னாடி எம்ப்ளாய் ஐடின்னு வரும். புரியுதுங்களா? பேக் எண்டுக்கு
நாம கோடிங் எழுதும் போது பெராமீட்டர் தான் சொல்லி எழுதும். சரி, இப்போ சிங்கிள் இன்புட் டிசைன் பண்ணியாச்சு. இதே மாதிரி மல்டிபிள் இன்புட் டிசைன் வேணும்னு கேட்டா செலக்ட் ஹைஃபன் ஆப்ஷன் SID ஃபார்ன்னு எழுதணும், டைப்னு எழுதக்கூடாது. டேபிள் அதே தான்டா, சிம்பிளா அதே நீங்க மைண்ட்ல வச்சுட்டு 2 பாக்ஸ் வரணும் அப்படின்னா ஃபார்ன்னு எழுதணும், செலக்ட் ஆப்ஷன் எழுதணும். அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகே. ரெண்டு பாக்ஸ் வருதா மேல? இப்ப பாருங்களேன், இது வந்து சிங்கிள் இன்புட், ஒருத்தன் தான் டைப் பண்ண முடியும். இது வந்து மல்டிபிள் 9001ல இருந்து 9004 பண்ற மாதிரி 2 பாக்ஸ் வருதா? கிளைண்ட் வந்து இது வேணுமா இது வேணுமா டிசைன் பண்ண சொன்னாலோ, இல்ல காம்பினேஷன்ல ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டேட்டுக்கு வந்து ஃப்ரம் டேட் டு டேட் வேணும், கரெக்டா? அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல நாம டேட்டுக்கு டேட்னு போட்டுட்டு அந்த டேபிள்ல டேட் ஃபார்மட் டிசைன் பண்ணி இருக்கணும், கரெக்டா? சரி, இப்போ நம்ம என்னதான் டிசைன் பண்ணிட்டே வந்தாலும் ஒரு மாதிரி கிளம்சியா இருக்கு, கொஞ்சம் நீட்னஸா வேணும் அப்படின்னா ஆஸ் பர் சிலபஸ். இப்ப பாருங்க, இந்த சிலபஸ்ல இப்ப என்னெல்லாம் பார்த்துட்டோம்? செலக்ஷன் ஸ்கிரீன் அண்ட் சிலபஸ்ல பெராமீட்டர், அதனால எல்லாத்துக்கும் பெராமீட்டர்னு சொல்லி இதெல்லாம் எழுதுனேன். அது கரெக்டா? ஆப்ளிகேட்டரி, லோயர் கேஸ், டிஃபால்ட், செக் பாக்ஸ், லிஸ்ட் பாக்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். அடுத்து செலக்ட் ஆப்ஷன், அதுல ஒண்ணு மட்டும்தான் நார்மல் மட்டும்தான் சொல்லி தந்திருக்கேன். இன்டர்வல் இப்ப வேணாம், கன்ஃபியூஸ் ஆகும். சோ அதனால இது ரெட் மார்க் வச்சிடறேன், அப்புறமா எடுக்க பாருங்க. நெக்ஸ்ட் செலக்ஷன் ஐஃபன் ஸ்கிரீன், எதுவா இருந்தாலும் சிலபஸ் சொல்லிதான் சிலபஸ் மத்ததெல்லாம் எழுதணும். ஸோ இப்போ என்னுடைய ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, பிளாக் போட சொல்றாங்க. பிளாக்னா எம்ப்ளாய் ஐடி, நேம், ஃபோன் நம்பர், இந்த 3 மட்டும் ஒரு டப்பா வேணும், ஓகேவா? அதாவது உங்களுடைய இன்புட்டுக்கு ஒரு பாக்ஸ் போட சொல்றாங்க ஸ்ரீ. ஓகே, அவ்வளவுதான். பிளாக் புரிஞ்சிச்சா? பிளாக்னாவே மேல ஆரம்பிச்சு கீழே முடியும், கரெக்டா? இதுக்குள்ள மல்டிபிள் இன்புட்ஸ் கூட வரும். அப்போ எனக்கு வந்து இந்த பேங்க் ஐடி வேணாம், பேங்க் ஐடி மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால அதை தனியா வச்சுட்டு சிலபஸ் என்ன? செலக்ஷன் ஐஃபன் ஸ்கிரீன். எப்பவுமே சிலபஸோட படிக்க கத்துக்கோங்க, மறக்காதீங்க. செலக்ஷன் ஐஃபன் ஸ்கிரீன்ல தான் பிளாக் இருக்கு. அப்ப சிலபஸ் எப்படி பெராமீட்டர் எழுதிட்டு ஆரம்பிச்சீங்க, செலக்ட் ஆப்ஷன் எழுது, அந்த மாதிரி செலக்ட் பிகின் ஆனா ஆரம்பிக்கிறேன். பிகின் ஆஃப் பிளாக் ஏ வித் ஃப்ரேம், இங்க ஆரம்பிச்சு எனக்கு ஃபோன் நம்பர் வரைக்கும் பிளாக். செலக்ஷன் ஸ்கிரீன் எண்ட் ஆஃப் பிளாக் ஏ. இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு லைன் ஃபார்ம் இருக்கா? அதுக்குள்ள 3 இன்புட் இருக்கு. அடுத்து இன்னொரு பிளாக் செலக்ஷன் ஸ்கிரீன் எண்ட் ஆஃப் பிளாக் பி, ரெண்டாவது டப்பா இது, கரெக்டா? சாரி, செலக்ஷன் ஸ்கிரீன் பிகின் ஆஃப் பிளாக் பி வித் ஃப்ரேம், மெயில் ஐடி வரைக்கும். செலக்ஷன் ஸ்கிரீன் எண்ட் ஆஃப் பிளாக் பி, கரெக்டா? சோ இப்ப பார்க்கலாமா எப்படி இருக்கு? இந்த லைனை பார்த்தாலே பிளாக்னு புரிஞ்சுக்கணும். நீட்டா இருக்க பார்க்க, 2 பிளாக் போட்ட மாதிரி. அதே மாதிரி இப்போ அக்ரி விட்டுட்டு மேல் ஃபீமேல் இதுக்கு மட்டும் ஒரு பிளாக். எது வேணான்றனா அந்த பிளாக்குக்குள்ள சேர்த்துக்காது, அவ்வளவுதான். இப்ப என்ன எழுதணும்? குயிக் செலக்ஷன் ஸ்கிரீன் பிகின் பிளாக் சி. வெரி குட். Selection screen end of block C. Selection screen End of block. oh end of block C.
இப்போ பிளாக்குக்கு டைட்டில் வேணும். இது வந்து எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன், இது வந்து ஜெண்டர் இன்ஃபர்மேஷன், இது பர்சனல் மெயில் ஐடி இன்ஃபர்மேஷன், இது வந்து மல்டிபிள் இன்புட் அப்படின்னு ஹெட்டிங்ஸ் வேணும். ஒரு டிசைன்ல ஒவ்வொரு பிளாக் ஹெட்டிங் வேணும்னா பிளாக் கண்டினியூ பண்ணணும் வித் ஃப்ரேம் டைட்டில் டெக்ஸ்ட் அப்படின்னு எழுதணும். ஓகே, இது முதல் டெக்ஸ்ட் கரெக்டமா? ஓகே. நீ எழுதுறது அப்படியே கண்டினியூ பண்ணணும். முதல் டெக்ஸ்ட் பிளாக் பி வந்து ரெண்டாவது டெக்ஸ்ட் டைட்டில் டெக்ஸ்ட் -002. நான் என்ன பண்ணுவேன், ஜென்ரலா காப்பி பண்ணிடுறேன். டைட்டில் வித் ஃப்ரேம் டைட்டில் டெக்ஸ்ட் 2. கரெக்டாமா? 4 பிளாக்குக்கு 4 டெக்ஸ்ட். அதுல கண்டினியூ பண்ணிட்டேன். கரெக்டா? டபுள் கிளிக் பண்ணுங்க அந்த ஒண்ணு மேல. ஓகே. இது உங்களுக்கு ரிப்பீட்டடா வீடியோ பார்த்தாதான் புரியும். கரெக்டாமா? புரிஞ்சது. ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது என்ன தெளிவா பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஹெட்டிங் எம்ப்ளாய் டீடைல். ரெண்டாவதுக்கு என்ன கொடுத்துறான், எம்ப்ளாய் ப்ரூஃப் ஏதோ ஒன்று வைக்கிறேன். 703ல எம்ப்ளாய் ஜெண்டர், 704ல எம்ப்ளாய் ஜெண்டருக்கு அப்புறமா மல்டிபிள் ஒரு டெக்ஸ்டா வைக்கிறேன். செலக்ஷன் ஆனா மல்டிபிள். ஓகே. சேவ் ஆக்டிவேட் பேக் ஆக்டிவேட் பண்ணிட்டு ஒரு மட்டும் பேக் வந்து ஓகே. ஸோ எம்ப்ளாய் டீடைல், எம்ப்ளாய் ப்ரூஃப், எம்ப்ளாய் ஜெண்டர், மல்டிபிள் இன்புட். புரியுதா? ஓகே. இப்போ பார்க்க நீட்டா இருக்கா? இதை பார்த்தா டிஃபால்ட், இது பார்த்தா ஆப்ளிகேட்டரி, இது வித்தவுட் கண்டிஷன், இது வித்தவுட் கண்டிஷன், இது மேட்ச் கோட் ஆப்ஜெக்ட், இது ஆஸ் லிஸ்ட் பாக்ஸ், இதுல டைப் பண்ண பிறகுதான் லோயர் கேஸ்ன்னு தெரியும். இது செக் பாக்ஸ், இதெல்லாம் ரேடியோ பட்டன் குரூப், இது செலக்ட் ஆப்ஷன். செலக்ட் ஆப்ஷனா இது சேர்ந்து வரும். அதுக்கு அடுத்து 1 2 3 4 பிளாக். மேல இருக்கிறதெல்லாம் விட்டுருங்க, அது நம்மளது கிடையாது. 4 பிளாக். ஓகே. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு பிளாக் ஒட்டினே இருக்கு. கரெக்டா? கொஞ்சம் தள்ளி கீழே வாங்க அப்படின்னா சிலபஸ் படி ஸ்கிப்ன்ற வார்த்தை எழுதணும். அப்போ சிலபஸ் சொல்லிதான் எழுதணும். ஸோ எனக்கு செலக்ஷன் ஸ்கிரீன் ஒரு 2 லைன் தள்ளலாம், 3 லைன் தள்ளலாம்னு இருக்கேன். ஸ்கிப்புக்கு வந்து ரேஞ்ச் வந்து 1 to 9. இதுக்கு அப்புறமா இன்னும் கொடுத்தேன்னா எரர் அடிக்கும். டெஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஸ்கிப்ஸ் எங்கெல்லாம் ஸ்கிப் வேணுமோ இந்த மாதிரி ஸ்கிப்னு எழுதுறதுக்கு செட்டா செலக்ஷன் ஸ்கிரீன்னு எழுதி எங்கெல்லாம் தள்ளணும்னு ஆசைப்படுறீங்களோ புரியுதுல்ல? இப்போ 2 ஒரு லைன் தள்ளுங்க ஸ்கிப். எங்கெல்லாம் நமக்கு கேப் வரணும்னு தெரியும். இன்புட்ல கூட 2 இன்புட்டுக்கு சென்டர்ல. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு 3 லைன் தள்ளு. பிளாக் கொஞ்சம் பெருசா எக்ஸ்பேண்ட் ஆகும். சுதாகர் புரியுதாமா? இந்த பாரு, இங்க 3 கேப் தள்ளதால இந்த பிளாக்கும் பெருசா இருக்கு. இங்க ஏன் கேப் பெருசா இருக்குன்னா இங்க ஸ்கிப் 3 எழுதிருக்கேன். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஸ்கிப் எழுதுனேன், ஸ்கிப் 1ன்னு எழுதுனேன். அதனால கொஞ்சம் கோடிங் அனுப்புறேன். இது வரைக்கும் பண்ணுங்க. இன்னைக்கு நைட் இருக்கும் உங்களுக்கு.
ஓகேவா? நான் என்ன நாளைக்கு நான் நேட்டிவ் டிராவல் பண்ண ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிளான்டு. ஓகே. இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணிடுங்க ப்ளீஸ் காலையில. ஓகே. நான் முடிஞ்ச வரைக்கும் 10 o'clock மேல கனெக்ட் பண்ண பார்க்குறேன். சரி ஓகே. சுதாகர் ஃபார் யூ இதோட கண்டினியூட்டி தான். ஒரே ஒரு ஈவெண்ட் மட்டும் முடிச்சு வைக்கிறேன். ஓகே சார். நான் மேக்ஸிமம் சாட்டர்டே வந்துருவேன். வந்துட்டு கூட ஒரு சாட்டர்டே செஷன் வைக்கலாம். பட் ஓகே ஸ்கிப்னா கேப் ஆயிடக்கூடாது. ரைட். இதுல போடுறது அப்படியே குயிக்கா இதுல எடுத்துக்கோங்க. கோடிங் எல்லாமே இதுல இருக்கு. போட்டுருக்க பாருங்க. இன்னைக்கு எந்த செஷன்? ஓகே. ஓகே சார். என்னால மெயில் என்ன பண்ண முடியல. நான் இன்னும் அதுல உட்காரல. ரைட். தேங்க்யூ ஸோ மச். ஓகே. எனி டவுட்ஸ் சுதாகர் ஃபார் யூ? இல்லை சார், கிளியராக இருக்கு. தேங்க்யூ ஸ்ரீ. தேங்க்யூ சுதாகர்.